Hi friends, welcome back to Pasim Rusim. இன்னைக்கு பசிம் ருசிம்ல பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போகிறோம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப அருமையாக, டிஃப்ரெண்ட்டாக, கலர்ஃபுல்லாக, கிறிஸ்பாக, டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். பாயில் ஆன உருளைக்கிழங்க ஃபில்டர் பண்ணி ஆற விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்க இதில் சேர்த்து லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 சிகப்பு மிளகாய் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் 3 பீஸ் பூண்டை இடிச்சு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன் ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். தண்ணி ட்ரை ஆன பிறகு இது மாதிரி ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்ட பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். இது கூட 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.